ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல பிரதீப் ரங்கநாதன் வந்து லவ் டுடே அப்படின்ற ஒரு திரைப்படத்தை டைரக்ட் பண்ணி ஒரு ஹீரோவாக வந்து இன்ட்ரோ கொடுத்திருந்தாரு. அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப அதே ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷன்ல வந்து டிராகன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மிகப்பெரிய வெற்றி திரைப்படத்தை கொடுத்திருக்காரு. 2 திரைப்படங்களுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கோடிகளை கடந்து கலெக்ட் பண்ணி சாதனை படைச்சிருந்துச்சு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. யூசுவலா வந்து டைரக்டர்ஸ் வந்து ஹீரோவாக டைம் எடுத்துப்பாங்க. ஆனா பிரதீப் ரங்கநாதன் ரொம்ப ஏர்லியாவே வந்துட்டாரு. சோ நல்ல ஒரு டைம் தான். இப்ப அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு போட்டியாக இன்னொரு டைரக்டரும் வந்து இப்ப ஹீரோவாக வந்து களமிறங்க இருக்காராம். வேற யாரும் இல்ல, பியார் பிரேம காதல் படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமான இளன் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்ப ஹீரோவாக அறிமுகமாக போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இவர் பியார் பிரேம காதல் படத்துக்கு பிறகு ரொம்ப வருட இடைவேளைக்கு பிறகு ஸ்டார் அப்படின்னு ஒரு திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாரு. அந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறல அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. ஸ்டார் படத்துக்கு பிறகு இளன் வந்து அடுத்த படம் குறித்த எந்த ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிடாமலே இருந்தாரு. இந்த நிலையில தான் இளன் வந்து அடுத்து அவரே இயக்கி கதாநாயகனாக ஒரு புதிய படத்துல நடிக்க போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தான் தயாரிக்க இருக்காங்களா. இவங்க தான் வந்து பார்த்தோம்னா பிரதீப் ரங்கநாதனை வந்து ஹீரோவாக வந்து அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதே மாதிரி இளனையும் வந்து இப்ப அறிமுகப்படுத்துறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இளனும் வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி வெற்றி பெற்று பிரதீப்புக்கு போட்டியாக வரப்போறாரா இல்லையா அப்படின்னு சொல்லி.